வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் முக்கியமான 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் டெய்லி சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எல்லா எக்ஸாமுக்குமே காமன். நீங்கள் டிஎன்பிசி ஆகட்டும், இல்லை எஸ்எஸ்சி ஆர் ரயில்வேஸ், எந்த எக்ஸாமுக்குமே காமன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் ஃபர்ஸ்ட் கொஷின்: விச் ஸ்டேட் இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பிளாக் பெப்பர் இன் இந்தியா? பிளாக் பெப்பர்னா கருமிளகு. கருமிளகுங்கிறது நமக்கு ஸ்பைசஸ் அப்படிங்கிற ஐட்டம் ஞாபகம் வந்தாலே கேரளாங்கிறது தான் ஞாபகம் வரும். பட் 2019 பொறுத்த வரைக்கும், 2020 ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கர்நாடகா தான் பிளாக் பெப்பரில் லீடிங் ப்ரொடியூசராக இருக்காங்க. கர்நாடகா தான் லீடிங் ப்ரொடியூசராக இருக்காங்க. அண்ட் ஓவரால் ஸ்பைசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மத்திய பிரதேஷ் தான் லீடிங்கில் இருக்காங்க 2020 சர்வே படி. அண்டு இவங்க இந்த மத்திய பிரதேஷ் அதிகமாக எந்த ஸ்பைசஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். இந்த ரெண்டு ஸ்பைசஸோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக மத்திய பிரதேஷ் இருந்திருக்கு. A renowned Jain scholar who greatly honored by அக்பர். அக்பரால் பாராட்டப்பட்ட ஒரு ஜெயின் ஸ்காலர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹரி விஜயா. அக்பருங்கிற முகல் சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர். அண்ட் இவரோட காலம், இவரோட ஆட்சி காலம்னு பார்த்தோம்னா 1556 1605 வரைக்கும். இவர் தேர்ட் முகல் எம்பரர். அண்ட் இந்த ஜெயின் ஸ்காலர்னால தான் அக்பர் வெஜிடேரியனுக்கு மாறினாரு. ஜெயினிசம்ல பொறுத்த வரைக்கும் 2 பிரிவுகள் இருக்கு, திகம்பரா, ஸ்வத்தம்பரா அப்படின்னு. இந்த ஹரி விஜயா அப்படிங்கிறவர் ஸ்வத்தம்பரா குரூப்பை சேர்ந்தவர். Which gland is situated beneath the brain and whose over secretion produces giant size children? ஸோ ஒரு கிளாண்டோட ஓவர் செக்ரேஷன், அந்த கிளாண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் ஆகட்டும், என்ஜின் ஆகட்டும், இது மூலயமா சின்ன குழந்தைகள் ஜெயின் சைஸில், பெரிய சைஸில் வளர்ந்துச்சுன்னா அது எந்த ஒரு கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்யூட்டரி gland. Who laid the foundation of nuclear science in the country? In India. ஓகேங்களா, நியூக்ளியர் சயின்ஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை நல்லா ஒரு பூஸ்டப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமி ஜே பாபா. இவர் தான் ஃபஸ்ட்டு சேர்மேன் ஆஃப் Atomic Energy Commission of India. ஃபர்ஸ்ட் சேர்மேன் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டாங்கன்னா ஹோமி ஜே பாபா. அண்ட் இவர் 1966 ஒரு ஃப்ளைட் கிராஷில் இறந்துட்டாரு. ஸோ இவர் இறந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷில் தான். Of which site of Harappa is associated with rice cultivation? ஸோ ஹரப்பா சைட் ஆகட்டும், இல்லை இண்டஸ் வேலி சைட், ஓவராலாக இண்டஸ் வேலி சைட்டில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கல்டிவேஷன் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அண்ட் எந்தெந்த பிளேஸில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ரைஸ் கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா லோத்தல் இன்னொன்று போர்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ், துறைமுகங்கள். அண்ட் இது எந்த நதிக்கரையில், ஒவ்வொரு சைட்டுமே இண்டஸ் வேலி சைட், ஒவ்வொரு சைட்டுமே எந்த நதிக்கரையில் அமைஞ்சது அப்படிங்கிறதும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எந்த நதின்னு பார்த்தோம்னா பொகாவா. அண்ட் எந்த இடத்துல இப்போ இருக்குன்னு பார்த்தோம்னா அகமதாபாத், குஜராத். இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர் ராவ் 1954. எஸ்ஆர் ராவ் தான் போர்ட் சிட்டியான லோத்தலை ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிச்சது. லோத்தலில் முக்கியமான போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கல்ஃப் ஆஃப் காம்பர்ட். Who was the lady to win Wimbledon singles title successfully 9 times? ஸோ இதுதான் ஆல் டைம் ரெக்கார்டாகவே இருந்துகிட்ருக்கு.
யாரு 9 தடவை விம்பிள்டன் டைட்டிலை வின் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அமெரிக்கன் பெண்மணி மேரிட்டினா நவராட்டிலோவா. இவங்க 2006 வந்து ரிட்டையர் ஆனவங்க. பட் இவங்களோட ரெக்கார்ட் தான் இன்னமும் வந்து ஆல் டைம் ரெக்கார்டாகவே இருந்துட்டு இருக்கு. இவங்க விம்பிள்டன் ட்ராஃபிஸை 9 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஸோ டென்னிஸ் பிளேயர் ஆஸ்திரேலியன் ஓப்பனை வந்து 3 டைம்ஸ், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2 டைம்ஸ், யூஎஸ் ஓப்பன் 4 டைம்ஸ். சிங்கிள்ஸ் போட்டியில், உமன்ஸ் சிங்கிள்ஸ் போட்டியில் ஆஸ்திரேலியன் ஓப்பனை 3 தடவை, ஃப்ரெஞ்ச் ஓப்பனை 2 தடவை, யூஎஸ் ஓப்பனை 4 டைம்ஸ், அதிகமாக விம்பிள்டன் ஓப்பனை வந்து 9 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. How does the earth rotate around its axis? So in which direction அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வீனஸ் அண்ட் யுரேனஸ், அதுக்கு ஆப்போசிட் வெஸ்ட் டு ஈஸ்ட்ல தான் வந்து எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வீனஸ் அண்ட் யுரேனஸ். எர்த்தோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 3475 கிலோமீட்டர், 3475 கிலோமீட்டர். அண்ட் ரொட்டேஷனோட ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன், எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 1040 மீட்டர் பர் ஹவர். 1040 மீட்டர் பர் ஹவர். Who was killed by சிவாஜி? சிவாஜி தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா எம்பையர். அவரால் கொலை பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்சல் கான். அண்ட் மராத்தா எம்பையர் ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போர், அப்சல் கானோட என்டையர் ஆர்மியுமே வந்து பேட்டில் ஆஃப் பிரதாப்கத்ல அப்சல் கானையும் கொண்டுறாரு, அவரோட ஆர்மியும் டிஃபீட் பண்ணிடுறாரு சிவாஜி. Which substance is used as anti-knocking compound? Anti-knocking compound வந்து இன்ஜின் தடையில்லாமல் செயல்படுறதுக்கான ஒரு முக்கியமான காம்பவுண்ட். அண்ட் இந்த காம்பவுண்ட் எதுன்னு பார்த்தோம்னா TEL, டெட்ரா எத்தில் லெட். ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக ஃபியூயலுக்கு ஆக்டேன் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆக்டேன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆட்டோ இக்னிஷன் ஆகுது இல்லைங்களா, ஆட்டோ இக்னிஷனுக்கு முக்கியமான காரணம் எது இருக்குன்னு பார்த்தோம்னா அதோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்து ஃபியூயலோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் அதிகப்படுத்தணும். அதுதான் வந்து ஆக்டேன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்டேன் வேல்யூவை இந்த TEL, டெட்ரா எத்தில் லெட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். What is the plane of contact of the troposphere, stratosphere? ஸோ எர்த்தோட ஸ்பியர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அண்ட் ஃபைனலி எக்ஸோஸ்பியர். ஸோ இதுக்கான கான்டாக்ட் லெவல், அதாவது ட்ரோபோஸ்பியர் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு நடுவில் இருக்க கான்டாக்ட் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரோபோஃபேஸ். Which personality is credited with starting வான மகோத்சவ் இன் 1950? வான மகோத்சவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீ பிளான்டேஷன் கேம்பெயின் மாதிரி. இது ஜூலை மந்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை ஃபுல்லுமே இந்த ட்ரீ பிளான்டிங் கேம்பெயின் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஓகேங்களா, ட்ரீ பிளான்டிங் ஃபெஸ்டிவல். இது ஃபர்ஸ்ட் 1950 ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா KM முன்ஷி எங்க ஆரம்பிக்கிறான்னு பார்த்தோம்னா ராஜ்கட், டெல்லி. இவர் முதல்ல இந்த வான மகோத்சவம் ஆரம்பிக்கிறது இன்னமும் இருந்துட்டு வருது. அண்ட் இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பாரதிய வித்ய பவனோட ஃபவுண்டர் KM முன்ஷி. எப்போ ஆரம்பிக்கிறாங்க? 1938 பாரதிய வித்ய பவனை ஃபவுண்ட் பண்றாரு. முக்கியமான கேள்வி, சரிங்களா? The deficiency of which
leads to dental caries. பல்லுல ஏற்படுற சில dental caries அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தோம்னா fluorine. முக்கியமான காரணம் வந்து fluorine. Trade union comes under which list? So listன்னு பார்த்தோம்னா state list, union list and concurrent list. இதுல இந்த trade union அப்படிங்கிறது எந்த லிஸ்ட்ல வருதுன்னு பார்த்தோம்னா concurrent list. concurrent listல மொத்தமா 52 ஐட்டம் இருக்கு. after the 7th schedule. 7th scheduleக்கு அப்புறம் தான் வந்து concurrent list 52 ஐட்டம்ஸா இன்க்ரீஸ் ஆனுச்சு. Which instrument used for measuring relative humidity in air? relative humidity in air மெஷர் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஹைக்ரோமீட்டர். இந்த ஹைக்ரோமீட்டரை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லியோனார்டோ டாவின்சி. இவர் தான் வந்து ஹைக்ரோமீட்டரை முதல்ல கண்டுபிடிச்சாரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா ஏர்ல எவ்வளவு மாய்ஸ்சர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். Who is said to have conquered the land between Arabian Sea and the Bay of Bengal? முதல்ல அரேபியன் சீக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்க லேண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிந்துசாராங்கிறவர் வந்து மௌரியன் டைனஸ்டி அண்ட் பிம்பிசாராங்கிறது வந்து ஹரியன்கா டைனஸ்டி. பிந்துசாரா மௌரியன் டைனஸ்டி. இவர் தான் வந்து சந்திரகுப்தாவோட பையன் தான் பிந்துசாரா. அண்ட் இந்த கான்குரர் ஆஃப் லேண்ட் பிட்வீன் டூ சீஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பார்த்தோம்னா ஒரு நேம் இருக்கு, அமிர்த கத்தா. conqueror of land between two seas. அமிர்த கத்தாங்கிற நிக்நேம் யாருக்குன்னு பார்த்தோம்னா பிந்துசாராக். What is the SI unit of Young's modulus of elasticity? SI unit of Young's modulus of elasticity. Pascal or Newton meter square. Newton per meter square or Pascal. I have nothing to offer except blood, sweat and tears was said by which person? இந்த சேயிங்க சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வின்ஸ்டன் சர்ச்சில். He is a prime minister. Winston Churchill. What is the mean of cheap money? எக்கனாமிக்ஸ்ல சீப் மணிங்கிற டேர்ம் எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேல்யூவை நம்ம கம்மியான வட்டிக்கு கொடுத்தோம்னா அதுக்கு சீப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. low rate of interest. In which antibody formation takes place? நம்ம உடம்புல ஆன்டிபாடி எங்க ஃபார்ம் ஆகுது, எங்க உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா blood plasmaல. Which is the first municipal corporation of India? First municipal corporationங்கிறது வந்து மெட்ராஸ். 1687ல ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன் மெட்ராஸ். அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து பாம்பே அண்ட் டெல்லி. அண்ட் இதுல பிக்கஸ்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்து பாம்பே. இன்னொரு சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசியாலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன் எதுன்னு பார்த்தோம்னா பிம்ப்ரி சின்ச்வாட். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மும்பைல இருக்க ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷன். இந்த கார்ப்பரேஷன் தான் வந்து ஏசியாலேயே ரிச்சஸ்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.